கையில சூடத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? தமிழ்நாட்டில் விற்கலன்னா கேரளாவில் விற்கிறாங்க, ஆந்திராவில் விற்கிறாங்க, கர்நாடகாவில் விற்கிறாங்க, பக்கத்தில் பாண்டிச்சேரியில் விற்கிறாங்க. இப்படி சுற்றி நெருப்பெறிய பொழுது தமிழ்நாட்டு மக்கள் கையில் சூடத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதனால அந்த சூடத்தை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீட்டு குடிசையிலையும் வச்சு கொளுத்துனோம்னா வீடு நல்ல ஜெகஜோதியா இருக்கும். அதை பார்த்து என்னுடைய வாரிசுகள், என்னுடைய பரம்பரையில் வரக்கூடியவர்கள் பெரிய லாபம் அடைவார்கள். பெரிய லாபம் என்னையா? கோடி கோடியாக கொள்ளையடிப்பார்கள். அல்லது அடுக்கடுக்காக பணங்களை அடுக்கி வைப்பார்கள். அந்த பணத்தை அடுக்கி ஆசியாவின் 6வது பணக்காரராக மாறிவிடுவேன். மாறிட்டார்ல, ஆசியாவின் 6வது பணக்காரராக ஐயா கருணாநிதி அவர்கள் மாறிவிட்டார். நாம ஓட்டு போட்டுட்டு நாம 2000, 500, 1000 காசை வாங்கிட்டு நாம என்ன பண்றோம்? அவர் கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. நம்ம அதை தாண்டி நம்ம வளர்ந்துட்டோம். அப்படியா இருக்கு இந்த நாட்டின் நிலைமை. 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டத்தை இவங்க சொல்றாங்க. 1000 ரூபாய் கொடுக்கறத என்ன சொல்றாங்க? வளர்ச்சி திட்டம். பெண்களுக்கு 1000 ரூபாய் வருமானத்தை வைத்து அவர்கள் எவ்வளவு லாபம் சம்பாதிக்கிறார்கள் தெரியுமா? அப்படிங்களா? அப்ப இந்த சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் அவர்களுடைய மனைவிகள் இந்த 1000 ரூபாய் கொடுக்கலாமான்னு கேட்டதுக்கு திமுகவை சார்ந்த RS பாரதிங்கிற அமைப்பு செயலாளர் சொல்றாரு, அது அவர்களுக்கு இழுக்கு. யாருக்கு? முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலினுக்கோ, ஐயா எடப்பாடி பழனிசாமியுடைய மனைவிக்கோ, இல்ல இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களுடைய மனைவிக்கோ, சட்டமன்ற உறுப்பினருடைய மனைவிக்கோ அந்த 1000 ரூபாயை காசை கொடுத்தால்